எஃப்எம்க்கு போகலாமா? இன்னைக்கு நான் கிளம்புறப்போ அவன் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதனால் என்னை போக விட்டுட்டான். அவனுக்கு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் கிளம்புறப்போ கிட்டத்தட்ட மதியம் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் இன்றைக்காவது இந்த புக்கை அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தான் படித்தேன். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டேன். 2 பஸ் மாறி வெயிலில் அலைஞ்சு திரியவும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுமே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டேன். காலையில் கிளம்புறப்ப என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். போய் மேம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். என்னோடய இடத்துல உட்காந்ததும் மைக்கெல்லாம் ஆனில் இருக்கா, கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம பண்ணுற ரெக்கார்ட் வந்து வேஸ்ட் ஆயிரும். நான் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா வெளியே இருக்க எந்த வெஹிக்கிள் சவுண்டும் உள்ள ஸ்டுடியோக்குள்ளே கேட்காது. அதனால் நானும் என்னோடய மைக்கும் தான் அப்படின்னு நினச்சிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய ரெக்கார்டிங் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே தம்பிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. இன்றைக்கி அவங்க கூட அதிகமாக இருக்க முடியல, வெளியே நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்.